திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசுகிட்ட கொடுக்கும்போது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்து நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கான ஒரு உதவி 1,00,000 ரூபாயிலேருந்து 2,00,000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சார் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க சார், வர வர ஃபங்க்ஷனோட கல்யாண மண்டபம் ரேட்டை விட போட்டோகிராஃபர் சார்ஜஸ்லாம் அதிகமாக போகுது அப்படின்றாங்க. அதுக்கான தேவை ஏன் சரியா அது மாதிரி அதிகம்னு சொல்றதுக்கான காரணம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூணாய்க்கான் பாலா பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் விஜய் சார் அவர்களோட 52வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு வீடியோகிராஃபர்ஸ் போட்டோ ட்ரேட் யூனியன் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு ரத்த தான முகாம் நடந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அதோட அந்த அமைப்போட தலைவராகட்டும், அதோட ஒருங்கிணைப்பாளர்கிட்ட நம்ம வீடியோ ரமேஷ் சார் இருக்காரு. அவர்கிட்ட இந்த போட்டோகிராஃபர்ஸ் யூனியன் பற்றியும் அவரோட சமூக சேவை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாலச்சந்தர், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரத்த தான முகாம் நடத்துறீங்க. இந்த வாட்டி விஜய் ரசிகராகவா இல்ல சிஎம்மோட பாராட்டு விழாவா இல்ல உங்களோட உறுப்பினரோட ஒரு வேண்டுதலா எப்படி சார் இல்ல உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு விஜய் மேல ஒரு இன்வால்மெண்ட் உண்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கா ஒரு 60 ஆண்டு கால ஒரு திராவிட ஒரு சகாப்தத்தையே முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இன்னைக்கு யாருமே வெற்றியடைய மாட்டாருன்னு சொல்லும்போது ஒரு கணிப்பு இருந்த நேரத்துல இன்னைக்கு ஒரு தமிழக மக்கள் அனைவருமே ஒரு ஏற்றுக்கொள்ள வகையில இன்னைக்கு ஒரு முதல்வர் அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. ஒரு முதல்வருக்கு பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நடிகரா நம்ம பண்ணல. நம்முடைய தமிழக முதல்வருடைய ஒரு 52வது பிறந்த நாளை கொண்டாடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுல ஒரு ரத்த தான முகாமா ஒரு பாராட்டு விழா நம்ம நடத்தல. ஒரு 52வது பிறந்த நாள் விழான்னு சொல்லிட்டு பிறந்தநாள் விழாவா பண்ணாம அதை ஒரு பிளட் டொனேஷனுக்கு ஒரு அவேர்னஸா நம்ம பண்றதுனால அந்த ஒரு எண்ணத்துல தான் நம்ம பண்ணிருக்கோமே தவிர தனிப்பட்ட முறையில விஜய் சார் விஜயோட ஃபேன் அப்படிங்கிறத விட நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சார். இப்போ இந்த ரத்த தான முகாம்ல எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க சார்? இந்த பிளட் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? அதாவது ரத்த தானம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒருவர் தானமாக கொடுத்தால் மட்டுமே பெற முடியும். ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத பேதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தானமாக கொடுக்கணும். ஒரு மனிதாபிமானத்தோட கொடுத்தாதான் முடியும். ஒரு யூனிட் ரத்தம் கொடுக்கறதுங்கிறது 3 பேர் உயிரை காக்கிறது அப்படிங்கிறதுதான் உண்மை. அதனால ரத்த தானம் அப்படிங்கிறது அதோட ஒரு அவேர்னஸ் வளரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் ரெகுலரா நாங்கள் பண்றோம். அதனால எவ்வளவு பேர் பண்றாங்க அப்படிங்கிறத விட இதுல புது டோனர்ஸ் வர்றதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சொல்லலாம். ஏன்னா முதல் தடவை கொடுக்கும்போது அவங்களுக்கு இதனால நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லைன்னு போது அவங்க ரெகுலர் டோனர் ஆயிடுறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் டோனர்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய அசர்ட்னு சொல்லுவோம் எங்களுடைய கேம்ப்ல. அதனால நம்பர் ஆஃப் டோனர்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 20லேருந்து 25 பேர் கொடுத்தாலே அது சக்சஸ்ஃபுல் கேம்ப்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த வாலண்டரியா வரணுங்கிறது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு இன்னைக்கு அந்த பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது. அது டெவலப் ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸாகவும் இருக்கு இந்த மாதிரி கேம்ப்ஸ். எப்பவுமே நாங்க என்ன பண்றோம்னாக்க ஒரு அரசு மருத்துவமனையை தான் ப்ரிஃபர் பண்றோம். இப்போ எங்களுடைய ஒரு யூனியன் ஆகட்டும், எங்களுடைய ட்ரஸ்ட் எல்லாமே இப்போ பண்ணும்போது ஒரு தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட வங்கிக்குங்கிறது கொடுக்காம அரசு மருத்துவமனைக்கு கொடுக்கறத ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். இப்போ இந்த முறை இந்த வங்கி இப்போ நடைபெறும் இந்த ரத்த தான முகாமுக்கு ராஜீவ்காந்தி பொது அரசு மருத்துவமனை ரத்த வங்கியிலேருந்து தான் கூப்பிட்டுருக்கோம். அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் நீங்க பல முதலமைச்சர்களுக்கு பார்த்து உங்களோட அமைப்பு சார்பாக நிறைய ஒரு விண்ணப்பங்கள்லாம் வச்சிருக்கீங்க. இப்போ இருக்கிற நம்மளோட விஜய் சார் கிட்ட உங்களோட குறைஞ்சபட்சம் இந்த நீர் கண்டிப்பா பண்ணி கொடுங்கன்னா என்ன மாதிரி விண்ணப்பம் வைக்கலான்னு இருக்கு? இல்லை, எங்களுடைய யூனியன் தனிநல வாரியம்ங்கிறது கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கோம். கடந்த பல அரசுகள் கிட்ட கொடுத்துட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசுகிட்ட கொடுக்கும்போது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்து நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். இதை ஓப்பனாகவே நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தோம். இந்த முறை எங்களுடைய கலைஞர்களின் வாக்கு திராவிட முன்னேற்றத்தை கிடையாது அப்படின்னே நம்ம கொடுத்துருந்தோம். நிச்சயமா இன்னும் நாங்கள் கொடுக்கல. இப்போ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ ஏன்னா இப்போ அவங்க ஒரு செட்ரைட் ஆகிறதுக்குங்கிறதுக்கு ஒரு 6 மாசமா அது ஆகும் ஒரு கவர்மெண்ட்டு. அதுக்குள்ள எங்களுடைய கோரிக்கையை கொடுப்போம். நிச்சயமாக இந்த அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லா உங்க அமைப்பு சார்ந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட குறைந்தபட்ச ஒரு தேவை என்ன? வாரியம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக தென்பட்டாலும் குறைஞ்சபட்சம் இது பண்ணா கூட ஒரு மெம்பர்ஸ்க்கு ஒரு உந்துதலா இருக்கும். அவங்களுக்கு ஒரு சுதார்ப்பா இருப்பாங்கன்னா எந்த மாதிரி விஷயம்? இல்ல, நலவாரியம் அப்படிங்கிறதே அரசு மூலமா என்னன்னாக்க
அவங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு சிறிய அளவு ஒரு பண உதவி அப்படிங்கிறது கிடைக்குது. கல்வி உதவி அப்படிங்கிறது அரசு கொடுக்குது. அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கான ஒரு உதவி வந்து 1,00,000 2 லட்ச ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த உறுப்பினர் இறந்தா ஈமச் சடங்குங்கிறதுக்காக ஒரு 30,000 ரூபாய் பணம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்குது. இது போன்ற பல்வேறு உதவிகள் இருக்கு. நலவாரியம் என்று இப்போ அமைப்பு சாரா வாரியத்திலேயே இதெல்லாம் இப்ப எங்களுக்கு கிடைக்குது. இப்போ எங்க யூனியன் மூலமா நாங்க பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே கிடைக்குது பெனிஃபிட்ஸ். நலவாரியம் அப்படிங்கிறது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அமைக்கும் போது எங்களுக்கென்று ஒரு அதிகாரி நியமிக்கப்படுவார். எங்களுடைய குறைகள் என்னங்கிறத அவங்க கிட்ட சொல்ல முடியும். அதனால வந்து எங்களுடைய ஒரு பேசிக் என்னென்ன தேவையோ, ஒரு மருத்துவ உதவியோ, எங்களுடைய குழந்தைக்கான கல்வி உதவி, இது எல்லாமே அரசாங்கத்துல இருந்து பெற முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே சார். சார் இப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வச்சிருந்தா கூட மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆயிடுறாங்க. பட் உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். பட் நிறைய பேருக்கு வந்து அதில் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு, முறையாக கற்றுக்கணும். அதுக்கு ஏதாச்சும் உங்கள் அமைப்பு மூலமா வாய்ப்பு இருக்கா? யாராவது ஃபோட்டோகிராஃபர் கற்றுக்கலாம்? இல்லை, இப்போ அமைப்பு மூலமா வந்து என்ன பண்றோம்னா நிறைய வந்து சோனி இந்த மாதிரி நிறுவனங்கள் மூலமா வந்து ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத நடத்துறோம். அதுல வந்து கேமராவை பத்தி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி என்னென்ன கேமரா இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு என்னென்ன அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு, டெக்னிக்ஸ். ஏன்னா முதல்லலாம் வந்து ஒரு கேமராவை வாங்கினா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வந்து கேமராவை மாற்ற மாட்டோம். இன்னைக்கு ஒரு கேமரா வாங்கிட்டு வெளில வரதுக்குள்ள அடுத்த கேமரா ரிலீஸ் ஆகுது. டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்து நொடிக்கு நொடி வந்து டெக்னாலஜிங்கிறது டெவலப் ஆகுது. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ண முடியலன்னா நம்ம இன்னைக்கு காணாமல் போயிடுவோம், ஃபீல்டில் இருக்க முடியாது. அதனால வந்து இதற்கான நிறைய ஒர்க் ஷாப்ஸை நாங்கள் நடத்தின்னு இருக்கோம். அந்த ஒர்க் ஷாப் மூலமா வந்து ஒரு புதுசா வரவங்கிறது கத்துக்க முடியும். என்ன இருந்தாலும் அந்த பேசிக் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு இன்ஸ்டியூட் அது மூலமா தான் பண்ண முடியும். அந்த இன்ஸ்டியூட் நிறைய இருக்கு. இப்போ அந்த இன்ஸ்டியூட்ல போய் அவங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அந்த லேர்ன் பண்ணவங்களுக்கு நாங்க வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே சார். சார் இது வந்து ஒரு மக்கள் அங்கங்க சொன்ன ஒரு சின்ன சின்ன கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் இப்போ நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார், வர வந்து ஃபங்க்ஷனோட கல்யாண மண்டபம் ரேட்டை விட ஃபோட்டோகிராஃபர் சார்ஜஸ்லாம் அதிகமாக போகுது அப்படின்றாங்க. அதுக்கான தேவை ஏன் சரியா அது மாதிரி அதிகம்னு சொல்றதுக்கான காரணம்? அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு போட்டோகிராஃபர்ஸுக்கு மட்டும் அதிகம் தேவை அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். இன்னைக்கு ஒரு பேக் டிராப்புக்கு அவங்க கொடுக்கறத கூட வந்து கேமராமேன் கொடுக்கல அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு பேக் டிராப்புக்கோ அந்த ஒரு செலவிக்கக்கூடிய ஒரு அனாவசியம் சொல்ல முடியாது, அந்த ஆடம்பரங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த ஆடம்பரங்கள்ன்றதை எதிர்பார்க்கும் போது எங்களோடது வந்து அதாவது நிஜத்தை நிழலாக்கி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கலை தான் எங்களுடைய ஒரு புகைப்பட வீடியோ கலை. அப்படிப்பட்ட கலைங்கிறது வந்து அதுக்கான ஊதியமே எங்களுக்கு சரியா கிடைக்கலன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதுல வந்து ஒருத்தர் 2 பேருக்கு ஏதாவது வேணா பண்ணலாம். பெரும்பாலான எங்களுடைய கலைஞர்கள் வந்து ஒரு கஷ்டத்துல தான் இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் வந்து இன்னும் டெவலப் ஆகலை. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு எவ்வளவு கொடுக்குறோம், அதை பண்றோம் இதை பண்றோம்னு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு கொடுக்கறதுல மட்டும் 1008 கணக்கை பார்ப்பாங்க, 1008 அதுல குறைகளை கண்டுபிடிப்பாங்க. எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய கலைங்கிறது ஒரு நிஜத்தை நிழலாக்கி வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய பரம்பரை முழுவதும் ஒரு பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணி தான் எங்களுடைய கலை. சார் இன்னொரு விஷயம் சார், நீங்க வந்து மேரேஜ் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபேமிலிஸ் இருக்கு. உங்களோட மேரேஜுக்கு யார் சார் வீடியோ எடுத்தாங்க? எங்களோட மேரேஜுக்கும் எங்களுடைய கலைஞர்கள் தான் எடுப்பாங்க. வேற உங்களோட கலைஞர்னா உங்களுடைய டீமா இல்ல அப்போ உள்ள செட்டப்ல? இல்ல, அப்போ எங்களுடைய எங்களோட யூனியன் ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக அசோசியேஷன்லாம் இருந்துதான் இருக்கு. ஒரு அசோசியேஷன்ல நாங்க பயணம் பண்ணியிருக்கோம். நான் ஒரு அசோசியேஷன்ல பயணம் பண்ணும்போது அதுல இருந்த கலைஞர்கள் என்னுடைய ஒரு திருமணத்தை எடுத்தோம். ஓகே சார். இப்போ உங்களோட மேரேஜோட அந்த ஆல்பம் வீடியோலாம் லாஸ்ட் டைம் சார் பார்த்தேன். இல்ல, அடிக்கடி பார்ப்போம். இப்ப என்னுடைய குழந்தைகள் பார்க்கும்போது பார்க்கறது, உறவினர்கள் வரும்போது பார்க்கறது, அதை பார்க்கும்போது ஒரு பழைய நினைவுகள் தான். அதாவது ஒரு இனிமையான நினைவுகள், அவ்வளவுதான், மலரும் நினைவுகள் தான். அது நிச்சயமா வந்து அதை மாற்றவே முடியாது. அதனால இன்னைக்கு பாதி பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு எங்களுக்கு வந்து பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி கொடுத்துருங்க, நாங்க சிஸ்டம்ல பாக்குறேன்றாங்க. அது நிச்சயமா தவறானது. ஏன்னா இன்னைக்கு எதுவுமே சேஃப் கிடையாது. பென்ட்ரைவ் சேஃபானா சேஃப் கிடையாது, ஹார்ட் டிஸ்க் சேஃபானா கிடையாது, சிஸ்டம் சேஃபானா கிடையாது. அது ஒரு ஆல்பம்ங்கிறத பிரிண்ட் பண்ணாதான் நம்மளுடைய லைஃப் லாங் அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மெசேஜ் என்னன்னா, ஒரு ஆல்பமா போட்டு கொடுங்கன்னு கேட்கணும். எடுத்துட்டு எனக்கு வந்து வெறும் பென்ட்ரைவ்ல கொடுத்துருங்க, வேண்டாம் எனக்கு செலவுக்காக எனக்கு கம்மியாகுதுன்னு நினைக்க கூடாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஒரு கேமராமேன் கிடைக்கலன்றாங்க. ஏன்னா ரெகுலரா இருந்தவங்க தற்சமே வரலன்றாங்க. இன்னொரு சில வந்து எடுத்தது வந்து ஒரு நல்லா வரலன்றாங்க. இது மாதிரி நிறைய ஒரு டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வருது. அப்போ உங்களை மாதிரி ஒரு அமைப்பை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஏதாச்சும் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். இல்லை, இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, எல்லா குடும்பத்திலையுமே பார்த்தாக்கா ஒரு குடும்பத்துக்கான ஒரு மருத்துவர் இருப்பாங்க, குடும்ப மருத்துவர்.
குடும்ப வழக்கறிஞர், இந்த மாதிரி எல்லாமே ஒரு குடும்பத்துக்கான, இப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாத்தியார், அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இதுல முதல்ல வந்து பெரியவர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு பசங்களே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பெரியவங்களை வந்து நீங்க வந்துட்டு போனா போதுங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. என்னன்னா எல்லாமே இன்ஸ்டா, எதையுமே யாரையுமே நேரடியான ஒரு தொடர்பு கிடையாது. இவங்க நமக்கு நல்லா பண்ணுவாங்களாங்கிறது கிடையாது. இன்ஸ்டால பாக்குறாங்க, அதுல வந்து அவங்க போடக்கூடிய படங்களை பாக்குறாங்க. அந்த படங்களை பார்க்கும்போது அவங்க ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, அதனால புக் பண்றாங்க. இது அவங்க எடுத்த புகைப்படம் தானா, இல்ல அவங்க வந்து எப்படி யாருன்னே தெரியாது. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு புதுசா ஒருத்தரை வந்து வந்து உள்ள நுழைய விடுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அது வந்து எல்லாருமே இன்னைக்கு தப்பு பண்றாங்க. அதனால இது வந்து என்னுடைய ஒரு தாழ்ந்த ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம். இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு புகைப்பட கலைஞரோ வீடியோ கலைஞரோ இல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இன்னைக்கு டெக்னாலஜியில் அப்டேட் ஆகின்னு தான் இருக்காங்க. அதனால அவங்கள என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க சொன்ன ரீசன் அதனாலதான், தெரியாதவங்களை வந்து என்கேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. எடுத்த புகைப்படத்தை பாக்குறாங்க, அது வந்து அவங்க எடுத்துதானானே தெரியாது. அதை வச்சு அவங்க கொடுக்கும்போது அவங்க யாரு என்னன்னே தெரியாம பண்ணும்போது இது போன்ற நிலைமைகள் தான் ஏற்படும். சார், ஒரு அமைப்பாகட்டும், ஒரு கட்சி ஆகட்டும், இல்லை ஒரு சங்கமாகட்டும், அங்கே உள்ள உறுப்பினர்களுக்கு என்ன தேவை, அவங்க வந்து ஒரு ஆக்டிவாக வச்சிருக்குன்றத மிகப்பெரிய ஒரு சேவை. அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. கண்டிப்பாக உங்களோட சேவை எல்லாருக்கும் தேவைப்படும் சார். நீங்கள் சங்கத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி. நேரில் இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ரமேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வீடியோவில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ சம்மந்தமாக ஒரு ஃபோட்டோகிராஃபி, இல்லை இது மாதிரி வந்து ஒரு நீங்கள் மெம்பர் ஆகணும், இல்லை உங்களுக்கு ஒரு உடனே ஒரு புகைப்பட கலைஞர் தேவைப்படுறோன்னா கண்டிப்பாக சாரோட நம்பர் நான் டிஸ்பிளேல பண்ணுறேன். கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மூணு ஐக்கான் பார்க்குறேன்.